சரி மாமா, ஒரு கம்மல் தானே உங்ககிட்ட இருக்கா? இன்னொரு கம்மல் எங்க? அது அது சக்தி கிட்ட இருக்கும். இருக்காது மாமா, அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் தான் சக்தின்னு நீங்க நம்பணுன்றதுக்காக உங்களுக்கு அனுப்பின கொரியர்ல லெட்டரோட சேர்த்து என்னோட இன்னொரு கம்மலை நான் தான் மாமா அனுப்பினேன். என்ன? இது பாருங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த கம்மலும் வரல. இல்ல மாமா, நிச்சயமா வந்திருக்கும். நான் தான் அனுப்பினேன். சும்மா சும்மா சொன்னதே சொல்லி என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. என் சக்தி அமெரிக்கால தான் இருக்கா. அவளை பார்க்க தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் என் சக்தியை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க தான் சக்தின்னு பொய் சொல்றீங்க. உங்க பேச்ச நான் எங்க கேட்கணும்? நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த பாருங்க, நீங்க யாரு என்னன்னுலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இந்த பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நானும் என் சக்தியும் சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா நானும் என் சக்தியும் சேர்றது உங்களால மட்டும் இல்ல, உங்க கூட யார் இருந்தாலும் அவங்க கிட்டயும் சொல்லுங்க. யாராலையும் தடுக்க முடியாது. இது பாருங்க, இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. கெட் லாஸ்ட். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாமா. மாமா மாமா என்னாச்சு சக்தி? சக்தி, என்னாச்சு சக்தி? சக்தி, என்னாச்சுன்னு சொல்லு. மாமா என்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறாரு. இப்ப நான் என்ன பண்றது? சிவா என்ன சொல்றாரு? நான் தான் சக்திங்கிறது அவரு நம்ப மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. ஏன் இப்படி பண்றாரு? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரே. இப்ப என்ன சக்தி பண்றது? இப்ப என்ன சக்தி பண்றது? சரி சக்தி, நீ மனசை மட்டும் தளர விடாத, தைரியமா இரு. அவரு நீ அமெரிக்கால இருக்கிறதா நம்பிட்டு இருக்காரு. திடீர்னு நீ ஃபோன் பண்ணி நான் அமெரிக்கால இல்ல சென்னையில தான் இருக்கேன்னு சொன்னா அவர் எப்படி நம்புவாரு? அதனாலதான் ஒருவேளை அவர் அப்படி பேசியிருப்பாரு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. திரும்பவும் அவருக்கு ஃபோன் பண்ணு. அப்பதான் நம்ம நிலைமையை அவருக்கு புரிய வைக்க முடியும். ஃபோன் பண்ணு சக்தி. திரும்பவும் அதே நம்பரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சாரி. இட்ஸ் ஓகே. The subscriber is currently switched off. Please try after some time. என்னாச்சு சக்தி? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கவலைப்படாத சக்தி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சிவா கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டாரு.
இனிமே எதுவுமே செய்ய முடியாது. மாமா என்னை விட்டு போயிட்டாரு. சக்தி, நீயா இப்படி பேசுற? கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுற நீயா இப்படி இடிஞ்சு போறது? இல்ல சக்தி, இப்போ நீதான் ஜெயிப்ப. உன் காதல் உண்மைனா கண்டிப்பா சிவா அமெரிக்கா போக மாட்டாரு. மாமா அமெரிக்கா போயிட்டாரு. என்ன சக்தி இது? சிவா அமெரிக்கா தானே போயிருக்காரு. அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தூரம் ஃபீல் பண்ற? அவரை சீக்கிரமே நம்ம ஊருக்கு வர வச்சிடலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு சக்தி. இவ்ளோ கஷ்டப்பட்டும் மாமாவை தடுக்க முடியலையே. அத்தை ஜெயிச்சிட்டாங்களே. இல்ல சக்தி, அவர் உன் மேல உயிருக்கு உயிரா காதல் வச்சிருக்கிறது உண்மைனா அவர் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. உனக்கு நிறைய தடைகள் வரும், அதை எதிர்த்து போராடு. கண்டிப்பா உன் சிவா உன்னை தேடி வருவாரு. நான் சொல்றத நம்பு சக்தி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக் கொஞ்சம் மேலே வைக்க முடியுமா? ஓகே, கொடுங்க. இன்னும் இன்னொரு கம்மல். உங்க சக்தி, நான் சென்னையில தான் இருக்கேன், அமெரிக்கா போக வேண்டாம். டேய் இந்தாடா. கிளம்பிட்டேன் சார். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். டேய் ஆமா சார். உயிரே இந்தாடா. ஒண்ணு இல்லை சார், டிராஃபிக். டேய் கிளம்பிட்டேன். இந்தாடா. பாட்டி பேக்ல வைங்க பாட்டி, அப்புறமா பாத்துக்கலாம். சாரி, சொல்லுங்க சார். இந்த கிளம்பிட்டேன். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். நான் தான் மாமா உங்க சக்தி பேசுறேன். ஒரு கம்மல் தானே உங்ககிட்ட இருக்கா? இன்னொரு கம்மல் எங்க? நான் தான் சக்தின்னு நீங்க நம்பணுன்றதுக்காக உங்களுக்கு அனுப்பின கொரியர்ல லெட்டரோட சேர்த்து என்னோட இன்னொரு கம்மலை நான் தான் மாமா அனுப்பினேன். அப்ப சக்தி இங்கதான் இருக்காளா? Dear passengers, the flight is about to take off, so please wear your seat belt. ஐயோ, ஃப்ளைட் மூவ் ஆயிடுச்சே, என்ன பண்றது? மாமா நான் உங்க சக்தி தான் மாமா. மாமா உங்க சக்தி, நான் சென்னையில தான் மாமா இருக்கேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனது சக்தி தானா? அப்ப சக்தி அமெரிக்கால இல்லையா? இங்கதான் இருக்காளா? அப்ப சக்தி சென்னையில தான் இருக்காளா? ஃப்ளைட் வேற மூவ் ஆயிட்டே இருக்கே, என்ன பண்றது? அம்மா 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 அம்மா. அம்மாடி, சுகர் கம்மியா ஒரு காஃபி போட்டு கொடுமா. ஏ பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஏதாவது போட்டு தரவா? எதா இருந்தாலும் ஓகே தாம்மா, ஆனா சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டு கொண்டு அம்மா. அம்மாடி, நாம இப்ப அந்த டிடெக்டிவ் வீட்லயா இருக்கோம்? ஏமா, நம்மள யாரோ மண்டையில அடிச்சாங்கல்ல? ஆமா, எல்லாம் அந்த டிடெக்டிவ் மூதேவியோட வேலைதான். அவதான் பின்னாடில இருந்து மண்டையில அடிச்சிட்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். சரி வா வா. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? நம்மள உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டா. அவன் வரட்டும், அவளை உண்டை இல்லைன்னு பண்ணிடுவோம். ஆமா, சிவா ஃபாரின் போயிருப்பானா? என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையேம்மா. அம்மா, இவ அனுப்பின லெட்டருக்கே மசியாதவன்
இவன் நேர்ல போய் நின்னு தடுக்கும்போது போகாமையா இருப்பான்? ஒருவேளை அவன் முன்னாடி சக்தி போய் நின்னா கூட அது சக்தி தானான்னு செக் பண்றதுக்கு நாம கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்படி பேசுனா நாம வச்ச ஆளு ஃபாரின்ல தான் இருக்கேன்னு சொல்லுவா. கண்டிப்பா சிவா இவ சொல்றத நம்பவே மாட்டான். நீ வேணா பாரு, அந்த சக்தி ஏமாந்து போய் தான் திரும்பி வருவா. சக்தி, அங்க பாரு சிவா, அங்க பாரு. மாமா மாமா எனக்கு தான் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசு சக்தி. சக்தி, அட்டன் பண்ணு. என்ன சக்தி யோசிக்கிற? தைரியமா அட்டன் பண்ணி பேசு. என்னன்னு பேசுறது? முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். ச்சே, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? என்ன சக்தி நீ சிவா போக கூடாதுன்னு தானே இவ்ளோ ஃபீல் பண்ண. இப்ப அவரே திரும்ப வந்து உனக்கு கால் பண்றாரு. எதுக்கு நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதான் ஏதாவது பேச வேண்டியதா? பேசாம நீயே கால் பண்ணு. திரும்பவும் கால் பண்ணி பாப்போம். திரும்பவும் மாமா தான் கால் பண்றாரு. சொல்றத கேளு சக்தி. முதல்ல அட்டன் பண்ணி பேசு. அட்டன் பண்ணு சக்தி. ஹலோ 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 சக்தி. சக்தி, நான் சிவா பேசுறேன் சக்தி. நீ அனுப்பின இன்னொரு கமலை நான் பார்த்துட்டேன் சக்தி. சொல்லுங்க. நீ எங்க இருக்க சக்தி? நான் உன்னை பார்க்கணும் சக்தி. நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எங்க இருக்கன்னு சொல்லு சக்தி, நான் வரேன். வேண்டாம் மாமா, இப்ப நம்ம பாத்துக்க வேண்டாம். இல்ல சக்தி, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன்னை பார்க்கணும் தானே நான் அமெரிக்காவுக்கே கிளம்புனேன். நீ இங்க இருந்துகிட்டே ஏன் என்னை பார்க்காம அவாய்ட் பண்ற? நாம இப்ப பாத்துக்கிற சூழ்நிலையில இல்ல மாமா. அதுக்குன்னு நேரம் வரும்போது நானே உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏன் சக்தி, ஏன் என் பக்கத்துல இருந்துகிட்டு எதிரில் வர மாட்டேங்கிற? அதான் சொன்னனே மாமா, இப்ப நம்ம பாத்துக்கிற சூழ்நிலை இல்லைன்னு. என்ன பெரிய புடலங்கா சூழ்நிலை? சாரி 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 சக்தி. பரவாயில்ல மாமா, என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சரி, எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் என் முன்னாடி வர மாட்டேங்கிற? அதை மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க மாமா. ஏன் சக்தி வர மாட்டேங்கிற? என்ன காரணம்னாவது சொல்லு. இப்போதைக்கு என்னால வர முடியாது மாமா, அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட இருந்து பதிலே வராது. நான் இங்கதான் இருக்கேன். நீ வரலன்னா என்ன, நானே உன்னை தேடி வரேன். ஆமாமா. எக்ஸ்கியூஸ் மீ. சந்தோஷ், 1 மினிட். சக்தி. சாரிங்க, நான் சக்தி இல்ல.
ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்ன எங்கேயும் தேடாதீங்க மாமா. ப்ளீஸ் சக்தி, எதுக்கு இப்ப நீ கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? நான் உடனே உன்னை பார்க்கணும் சக்தி. தயவு செஞ்சு என் முன்னாடி வா சக்தி. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம சந்திக்கிறதுக்கான நேரம் இது இல்ல மாமா. அதுக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து நிப்பேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க மாமா. ஹலோ ஹலோ சக்தி, சக்தி, ஹலோ ஹலோ சக்தி. மாமா திரும்பவும் ஃபோன் பண்ணுவாரு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். Currently switched off. Switched Please off. try after some time. சக்தி, உன்னை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சக்தி, அதான் சிவா திரும்ப வந்துட்டார்ல, எதுக்கு இப்ப வருத்தப்பட?